நடிகர் சூரி ஹாலிவுட்ல இப்போது முக்கியமான நடிகரா உருவெடுத்திருக்காரு. குறிப்பா காமெடியன் என்ற இடத்திலிருந்து கதைநாயகன் என்ற இடத்திற்கு நகர்ந்திருக்காரு. சமீபத்துல அவரது நடிப்புல வெளியான கருடன் திரைப்படம் மெகா ஹிட் ஆகி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றது. சூழல் இப்படி இருக்க கருடன் படம் நாளை OTT-யில் வெளியாக இருக்கிறது. ஆனால் 1 அல்ல 2 அல்ல மொத்தம் 3 OTT தளங்கள்ல படம் வெளியாக இருக்கிறது. வெண்ணிலா கபடிக்குழு படத்துல பரோட்டா காமெடியில் நடித்து அதன் மூலமா வெளிச்சம் பெற்றவர் சூரி. அந்த படத்துக்கு முன்னதாக அவர் சினிமாவில பார்க்காத வேலைகளே இல்லையா. செட் அசிஸ்டண்டாக, ஆர்ட் அசிஸ்டண்டாக தனக்கு கிடைத்த வேலைகளை எல்லாமே இழுத்து போட்டு செய்தாராம். காதல், தீபாவளி உள்ளிட்ட படங்கள்ல சிறு சிறு வேடங்கள்ல ஏற்று தலை காட்டினாரு. ஆனாலும் அவருக்கான காலம் உடனடியாக வரையில. கிட்டத்தட்ட 7 வருடங்கள் சொந்த ஊருக்கு கூட போகாமல் வெறித்தனமா உழைச்சிருக்காரு. பிறகுதான் வெண்ணிலா கபடிக்குழு படம் அவருக்கான அடையாளத்தை கொடுக்க தொடர்ந்து காமெடி நடிகராக வளர தொடங்கினாரு. விஜய், அஜித், ரஜினி, சூர்யா என டாப் ஸ்டார்களுடன் நடித்து தனக்கென தனி இடத்தை பிடிச்சாரு. வெகுளித்தனமான முகம், சிரிக்க வைக்கும் பாடி லாங்குவேஜ் என காமெடியில சரவெடி கொளுத்தினாரு. அதே சமயம் அவரது காமெடி அப்படி ஒன்றும் சிரிப்பை வர வைக்கவில்லை என்ற விமர்சனங்களும் எழுந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அது தொடர்ந்து தனது திறமையை வளர்த்துக் கொண்டு வரிசையாக நடித்து தள்ளினாரு. அதன் காரணமாக நன்றாக சம்பாதிக்கவும் செய்தாரு. சினிமாவில வெல்ல வேண்டும் என்று போராடிய போது ஆடிஷன்ல கலந்து கொண்ட இடத்தில் பசியின் காரணமாக மயங்கி விழுந்தாராம் சூரி. தான் சம்பாதித்த பிறகு அதே இடத்தை வாங்கி இப்போது தனது அலுவலகமாக மாற்றியிருக்காரு. இதனை பார்த்த பலரும் வெற்றி என்றால் இதுதான் வெறித்தனமான வெற்றி என்று சூரிக்கு பாராட்டு தெரிவிச்சு வராங்க. சூழல் இப்படி இருக்க வெற்றிமாறனின் இயக்கத்துல விடுதலை படத்தில் நடித்து கதையின் நாயகனாக மாறினாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. சூரியும் தனது அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி பாராட்ட அள்ளினாரு. அதனை அடுத்து ராம் இயக்கத்துல 7 கடல் 7 மலை படத்திலும் கதை நாயகனாக நடிச்சிருக்காரு. கடைசியா அவர் கதையின் நாயகனாக கருடன் படத்துல நடிச்சாரு. படம் கடந்த மாதம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்நிலையில கருடன் படம் ஜூலை 3ஆம் தேதி OTT-யில் ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஆனா அது பற்றிய புதிய தகவல் ஒன்று இப்போது வெளியாகி இருக்கு. அதாவது அமேசான் பிரைம் OTT தளத்துல கருடன் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழல்ல அந்த OTT மட்டுமின்றி சிம்லி சவுத், டென்கோட்டா ஆகிய OTT தளங்களையுமே கருடன் ரிலீஸ் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு.